அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டும். அவர் நேர்மையானவரா, புதிய சிந்தனைகளை ஏற்றுக்கொள்பவரா, சோம்பேறியா, கடின உழைப்பாளியா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆளை நேர்காணல் செய்வார்களா, அல்லது அவருக்கு தெரியாமல் அவருடைய படுக்கை அறையை கண்காணிப்பாரா? இது என்ன முட்டாள்தனமான கேள்வி என்கிறீர்களா? முன்னதுதான் பின்னது இல்லை என்பீர்கள். நானும் அதைத்தான் சொல்வேன். ஆனால் கோஸ்லிங் என்ற உளவியாளர் பின்னதை தேர்ந்தெடுக்கிறார். 80 மாணவர்களை அவர் தேர்ந்தெடுத்து கேள்விகள் அடங்கிய ஒரு படிவத்தை நண்பர்களிடம் கொடுத்து முதலில் அவர்களுடைய கருத்தை கேட்பார். பின்பு அவர்கள் யாரென்று தெரியாத நபர்களிடம் அக்கேள்விகளை கொடுத்து அந்த 80 பேர்களின் படுக்கை அறைகளின் சாவிகளை கொடுத்தார். யாரும் இல்லாத போது உள்ளே போய் அறையை கவனித்து அந்த கேள்விகளுக்கான பதில்களை எழுத வேண்டும். இதுதான் நிபந்தனை. அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள் தான். முடிவு என்ன தெரியுமா? அம்மாணவர்களை நன்கறிந்த நண்பர்கள் என்ன சொன்னார்களோ அதையும் அதற்கு மேலும் மிகச்சரியான தகவல்களை அம்மாணவர்கள் படுக்கை அறைகளை பார்த்த அந்த அந்நியர்கள் சொல்லிவிட்டனர். எப்படி படுக்கை அறை என்ன இருக்கும்? கலைந்து கடாசிய ஜட்டி, சுருட்டி மூலையில் போடப்பட்ட பனியன்கள், மடிக்காமல் போட்டு வைத்த லுங்கிகள், அழகிகளின் படங்கள், சிகரெட் நாற்றம் இப்படி இருக்கலாம். அல்லது அடுக்கி வைக்கப்பட்ட துணிமணிகள், புத்தகங்கள், குறுந்தகடுகள், ஒழுங்கில் இருக்கும் மேஜை, சுருட்டி வைக்கப்பட்ட படுக்கை, சுவற்றில் அழகாக மாட்டப்பட்ட நிழல் படம் அல்லது ஓவியம் இப்படியும் இருக்கலாம். இந்த பொருட்கள் எல்லாம் உங்களை பற்றி ஒரு காவியமே பாடிவிடும் என்பதுதான் உண்மை. உங்கள் லட்சணம் என்ன என்பதை அவை காட்டிவிடும். ஆங்கிலத்தில் அழகாக அதை பிஹேவியரல் ரெசிட்யூ என்று சொல்கிறார்கள். நீங்கள் யார் என்ற உண்மை நீங்கள் இல்லாத போதுதான் நீங்கள் பயன்படுத்திய பொருட்கள் மூலமாக சிறப்பாக உணர்த்தப்படும். ஆம், அதுதான் தின் ஸ்லைசிங். உங்களின் குறுக்கு வெட்டு தோற்றம் அதை பார்த்தவுடனேயே பார்ப்பவர்களின் அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் வேலை செய்து ஆரம்பித்துவிடும். உங்களை பற்றி அக்குவேறு ஆணிவேராக அது சொல்லிவிடும். இதுதான் கோஸ்லிங் பரிசோதனையில் நடந்தது. வருடக்கணக்கில் பழகியவர்கள் கூட சொல்ல முடியாததை சில நிமிடங்கள் மட்டும் அங்கு கழித்தவர்களால் சொல்ல முடிந்தது. அதுதான் அடாப்டிவ் அன்கான்ஷியஸ் செய்த மாயம். இது மட்டுமல்ல, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. டாம் ஆங்க்ஸ் என்ற ஒரு ஹாலிவுட் நடிகர் இருக்கிறார். அவர் ஆரம்பத்தில் டிவி நிகழ்ச்சிகளில் நடித்து கொண்டு யாருக்கும் தெரியாதவராக இருந்தார். ஒரு நாள் அவரை ஹாலிவுட் தயாரிப்பாளர் பிரைன் க்ரோசர் பார்த்தார். பார்த்தவுடனேயே டாம் ஆங்க்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் என்று உணர்ந்து கொண்டார். வாய்ப்புகள் கொடுத்தார். ஸ்பெலாஷ், அப்போலோ 13, த டாவின்சி கோட் என்ற படங்களில் நடிக்க வைத்தார். டாம் ஆங்க்ஸ் இன்று உலக பிரபலம், பல விருதுகளை பெற்றுவிட்டார். எல்லாம் பிரைன் அவரை பார்த்த கணத்திலேயே வந்த யோகம். ஆனால் அவரிடம் ஏதோ இருந்ததை பிரைனிடமிருந்து ஏதோ ஒன்று உடனே புரிந்து கொண்டது. அந்த ஏதோ ஒன்றுதான் நமது உள்ளுணர்வு, அடாப்டிவ் அன்கான்ஷியஸ். உள்ளுணர்வு என்பது அனைவருக்கும் உண்டு. ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை. அதை பயன்படுத்துவதற்கு ஒரே வழி, தியானத்தை சரிவர செய்து வந்தால் உங்களுடைய உள்ளுணர்வு நன்றாக வேலை செய்யும். அதன் மூலம் பல வெற்றிகளை குவிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.